கோவில்பட்டி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழா உரி உடைத்து கும்மி அடித்து கரகாட்டம் ஆடியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல். தமிழகம் முழுவதும் வரும் 14ஆம் தேதி தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுபாநகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் பயிலும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகள், ஆசிரியர்கள் என சமத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக அனைவரும் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடி ஆட்டம் பாட்டத்துடன் செல்போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் பாட்டு பாடியும் கரகாட்டம், பரதநாட்டியம் என தங்களது தனி திறமையை வெளிப்படுத்தியும் விளையாட்டு போட்டியில் மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு உரி அடித்தும் கயிறு இழுத்தும் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஆட்டம் பாட்டம் என மாணவிகள் உற்சாகமாக தங்கள் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இன்னும் கொஞ்சம் பேப்பர் எடுத்துட்டு வாடா. நியூஸ் பேப்பர் அந்த பேப்பர் போட்டுருங்க. வாங்க வராத 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 மரியாதைக்குரிய உஷா அவர்களை, கல்லூரியுடைய துணை முதல்வர் தமேந்தி அவர்களை, ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சீதா தேவி சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். NLC BMS தலைவர் வீரவன்னிய ராஜா தலைமையில் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என NLC தலைவரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனு அளித்தனர். நெய்வேலி NLC இந்திய நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் NLC தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் பிரசன்னகுமார் மேட்டுப்பள்ளியை சந்தித்து மனு அளித்தனர். அதில் NLC நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், NLC சொசைட்டி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் பொழுது WO கடைநிலை தொழிலாளர்களுக்கு W3 ஸ்கேல் வழங்கும் ஊதியத்தை கைவிட வேண்டும், NLC அப்ரெண்டிஸ் முடித்தவர்களுக்கு வயது வரம்பை காரணம் காட்டாமல் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும். மேலும் NLC நிறுவனத்திற்காக சுமார் 40,000 ஏக்கர் நிலம் வீடு எடுக்கப்பட்டுள்ளது. இதுநாள் வரை இவர்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப நிரந்தர வேலை தர வேண்டும், உயிரிழந்த NLC தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நிரந்தர வேலை வாய்ப்பு தர வேண்டும், NLC பொது மருத்துவமனையில் உயர்தரமான மருத்துவ சிகிச்சை அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். உடன் PMS சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ், கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம், NLC மஸ்தூர் சங்க தலைவர் வீரவன்னிய ராஜா, செயலாளர் சகாதேவ் ராவ், செயல் தலைவர் அன்பழகன், பொருளாளர் தியாகராஜன், அலுவலக செயலாளர் சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் தியாகராஜன், சண்முகம், விக்னேஷ் ராஜு, கான்ட்ராக்ட் சங்க நிர்வாகிகள் அருள், முருகன், விக்னேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட NRC தலைவர் மற்றும்
மேலாண்மை இயக்குனர் பிரசன்னகுமார் பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளனர். பழைய பொருள் வியாபாரிகள் சங்கத்தை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புடன் இணைக்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சுற்றுவட்டார பழைய பொருள் வியாபாரிகள் சங்கத்தை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புடன் இணைக்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் பழைய பொருட்கள் மாநில தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார பழைய பொருள் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் தலைவராக வெங்கடேசன், செயலாளராக காதர் மொய்தீன், பொருளாளராக அர்ஜுன், கௌரவ தலைவர்கள் ஜான்பாய், காஜாபாய், சாரதி, தமிழரசன், சாகுல் அமீர், சேகர், சாஜிபாய், துணைத் தலைவர்கள் சையது சுலைமான், முனியப்பன், துணை செயலாளர்கள் சையது அபீப், பிரவீன்குமார், துணை பொருளாளர் ரியாஸ் முகமது உள்ளிட்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தில் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வியாபாரிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பவித்ரா சீனிவாசன் அவர்களே மற்றும் வருகின்ற இங்கு வருகின்ற பழைய பொருள் அணிவுடைய அனைத்து நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இன்று தொடங்கப்பட்ட திண்டிவனம் சுற்றுவட்டார பழைய பொருள் வியாபாரி சங்கம் என்பது ஒரு வரலாற்றினை இடம்பிடிக்கக்கூடிய சங்கமாக வளர வேண்டும் என்று உங்கள் சார்பாக வெள்ள பேசி வெள்ள சட்டை போர்வழி வேலை கேட்டேன். அதற்கு ஒரு சொன்ன பதில் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் சைக்கிள் 10 ஆண்டுகளாக நியாய விலை கடை கட்டிடம் கட்டித்தர கோரி கோரிக்கை வைத்த கிராம மக்கள் வாடகை கட்ட முடியாமல் தவித்து வந்த நிலையில் கிராம மக்களே நிதி திரட்டி 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தற்காலிக நியாய விலை கடை அமைத்துக் கொண்ட அவலம். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்துள்ள மா குடிகாடு கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. கிராம மக்கள் நியாய விலை கடை வேண்டுமென்று கோரிக்கை வைத்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய நியாய விலை கடை அரசால் அமைத்து தரப்பட்டது. கட்டிட வசதி இல்லாததால் அரசு பொருட்களை மட்டும் விநியோகித்த நிலையில் கிராமத்தில் வீடு ஒன்றில் வாடகை எடுத்து கிராம மக்களே வாடகை கட்டி வந்தனர். வாடகை கட்ட முடியாமல் நியாய விலை கடை கட்டிடம் வேண்டி மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் கோரிக்கை அளித்து வந்துள்ளனர். பல ஆண்டுகளாக கட்டிட வசதி இல்லாமல் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் அரசு செவி சாய்க்காததால் கிராம மக்களே வீடுதோறும் 1500 ரூபாய் நிதி திரட்டி 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தற்காலிக நியாய விலை கடை கட்டிடம் அமைத்து திறப்பு விழா செய்யப்பட்டது. மேலும் தங்களுக்கு கான்கிரீட் கட்டிடம் கட்டித்தர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு நியாய விலை கடை கிராம மக்களால் நிதி திரட்டப்பட்டு கிராம மக்களே தங்களுக்காக கட்டிய நியாய விலை கடையை தாங்களே திறப்பு விழா செய்து கொண்ட சம்பவமானது அரசு அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒண்ணு மட்டும் இதுங்களா? இது ஆளு ஒண்ணு தான். ஆளு ஒண்ணு ஏத்துக்கு. கால்பர் தெரியல. டக்ல கேட்டு.
தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன மாதம் 2000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அது வாடகை கொடுக்க முடியாது தான். இப்போ வீட்டுக்கு 1500 சேர்த்து இப்போ 3 லட்ச ரூபா நாங்கள் வரி சேர்த்து ஒரு தற்காலிகமாக ஒரு ஷெட்டு அமைச்சு. புதுச்சேரியில் இருந்து காய்கறி வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 215 மது பாட்டில்கள் பறிமுதல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் லூகாஸ் தெருவை சேர்ந்தவர் நாகராஜ் மகன் 58 வயதான பன்னீர். இவருக்கு சொந்தமான டாடா ஏஸ் வாகனத்தில் புதூர் புதுக்காலனியை சேர்ந்த வேலு மகன் 28 வயதான மணிகண்டன் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இருவரும் டாடா ஏஸ் வாகனத்தில் புதுச்சேரி முள்ளோடை பகுதிக்கு சென்று அங்குள்ள மதுபான கூடத்திலிருந்து சுமார் 40,000 ரூபாய் மதிப்பிலான மது வகைகளை வாங்கிக் கொண்டு காய்கறி மூட்டைகளுக்கு இடையே ஒதுக்கி விருத்தாச்சலத்திற்கு கடத்தி வந்தனர். இது தொடர்பான ரகசிய தகவலின் அடிப்படையில் விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான உட்கோட்ட குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினர் டாடா ஏஸ் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து பாலக்கரை ரவுண்டானாவில் மடக்கி பிடித்தனர். பின்னர் வாகனத்தை சோதனை செய்தபோது காய்கறி மூட்டைகளுக்கு இடையே புதுச்சேரி மாநில மதுபானங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து காய்கறி மூட்டைகளுடன் வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வேன் உரிமையாளர் பன்னீர், ஓட்டுநர் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து விருத்தாச்சலம் பகுதியில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய திட்டம் தீட்டி இருந்தது தெரிய வந்தது. அங்கே போய் நிற்கிறார கலால்ல இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் நலசங்கம் மதுராந்தகம் வட்டாரம் சார்பாக சமத்துவ பொங்கல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்க வளாகத்தில் 2 சக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் நலசங்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, பாராட்டு சான்றிதழ் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு 21 வகையான பொங்கல் தொகுப்பாக நாட்டு சர்க்கரை, கரும்பு, அரிசி, 21 வகையான பொருட்கள் அடங்கிய மளிகை பொருட்கள், நலத்திட்ட உதவிகள் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர் சுந்தர், சங்க தலைவர் சரவணன், பொருளாளர் கோவிந்தன், துணைத் தலைவர் மகேஷ், துணை செயலாளர் ஹரிதாஸ், செயலாளர் மணிகண்டன், போரூர் மற்றும் சென்னை சுற்றுவட்டார சங்கத்தின் நிர்வாகிகள், 2 சக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் நலசங்கத்தின் மதுராந்தகம் வட்டார நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கருத்துக்களை தெரிவிக்கிறோம். மதுராந்தக சங்கத்தை பத்தியும் மதுராந்தக சங்கத்தின் கடந்து வந்த வாங்கிக்கோங்க, அப்படியே வாங்கிக்கோங்க. வழங்குவதற்காக நம்மளுடைய சங்க நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் தலைவர் வெங்கட் அவர் ஏகாதேசி இன்று தினம் திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் மாணவர்களுக்கு தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து திண்டிவனம் செயின்ட் ஜோசப் தொழிற்பயிற்சி நிலையத்தின் மாணவர்களுக்கு திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஐடிஐ கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சுந்தர்ராஜன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் விபத்துகளின் விழிப்புணர்வு குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஒருத்தர் வந்து கார் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க,
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் திலீபன் சதுக்கத்தில் திராவிடர் கழகம் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய சீமானை கண்டித்தும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் வகையில் பேசி வரும் சீமானை கைது செய்ய தமிழக அரசை வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன் தலைமையில் திமுக மாவட்ட ஆதி திராவிடர் அணி நலக்குழு அமைப்பாளர் ராமு, திராவிடர் கழக தலைமை கழக அமைப்பாளர் இளந்திரையன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக விருத்தாச்சலம் நகர செயலாளர் முகமது பஷீர், ஒன்றிய தலைவர் பாலமுருகன், ஒன்றிய செயலாளர் குமரேசன், மாவட்ட இளைஞரணி தலைவர் சிலம்பரசன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேசன், பெண்ணாடம் நகர தலைவர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கராசு, மாணிக்கம், நல்லூர் ஒன்றிய தலைவர் சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரை தரக்குறைவாக பேசிய மானம் கட்ட சீமானே, அறிவு கட்ட சீமானே, அயோக்கியத்தன சீமானே, ஆர்எஸ்எஸ் கார சீமானே, பிஜேபிக்கார சீமானே, மரக்காணம் அருகே வடஅகரம் கிராமத்தில் உள்ள நர்சரியில் பணிபுரியும் நிர்வாகத்தினர் முந்திரி மரங்களை வெட்டி அழிப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மரக்காணம் அருகே வட அகரம் கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அங்குள்ள பொது இடத்தில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு சார்பாக நர்சரி அமைக்கப்பட்டது. இந்த நர்சரியில் வளர்க்கப்படும் மரக்கன்றுகளை தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் பொது இடங்களில் நடவு செய்ய வேண்டும். ஆனால் வடாகரம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள நர்சரிக்கு பல லட்சம் ரூபாய் அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நர்சரியில் உள்ள மரக்கன்றுகளை தண்ணீர் ஊற்றி பராமரிக்க இதுவரை அப்பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்படவில்லை. மேலும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் குழாயில் துளையிட்டு இங்குள்ள நர்சரிக்கு தண்ணீர் பாய்ச்சுவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த நர்சரியில் பல ஆண்டுகளாக மரக்கன்றுகள் வளர்த்து வருகின்றனர். ஆனால் இங்கிருந்து மரக்கன்றுகள் எடுத்து சென்று இதுவரை வேறு எங்கும் நடவு செய்யப்படவில்லை. இதன் காரணமாக அரசு பணம் வீணாவதாகவும் இந்த நர்சரி அமைக்கப்பட்டுள்ள நிலத்தில் நன்கு வளர்ந்து காய் காய்க்கக்கூடிய முந்திரி மரங்கள் உள்ளது. நல்ல பலன் தரும் முந்திரி மரங்களை நர்சரியை பராமரிப்பு செய்யும் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் வெட்டி அழித்து வருகின்றனர். முந்திரி மரங்களை வெட்டி அழிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடஅகரம் கிராம பொதுமக்கள் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தனர். இதுகுறித்து ஆய்வு செய்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். நல்லூர் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நல்லூர் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வட்டார மருத்துவ அலுவலர் தமிழரசன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழாவில் மருத்துவ அலுவலர்கள் எழிலன், சிலம்பு செல்வம், சிங்கத்தமிழன், மாலதி, ரேஷ்மா, விமலா, அலுவலக சுகாதார மேற்பார்வையாளர், மருத்துவமில்லா மேற்பார்வையாளர், சுகாதார ஆய்வாளர்கள், மருந்தாளுநர்கள், சமுதாய சுகாதார செவிலியர்கள், கிராம சுகாதார மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் உள்ள ஸ்ரீ ஆதிகேச பெருமாள் திருக்கோவிலில் வெள்ளையூர் ஆதிகேச பெருமாள் திருக்கோவில், எலவனாசூர் கோட்டை ஸ்ரீ ராஜநாராயண பெருமாள் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு விழா குழுவினர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கினர். சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நியாய விலை கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி கிழக்கு கந்தசாமிபுரம் மற்றும் பெருமாள் கோவில் தெரு பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கினார். இதில் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், நகரமன்ற உறுப்பினர்கள் கலா சுந்தரமூர்த்தி, மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி ரமேஷ் பாபு, குமரவேல், முருகவேல், சிவசங்கரி சந்திரகுமார், முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் முட்டைய நாயக்கர் மற்றும் வார்டு நிர்வாகிகள் ரமேஷ், பாலன், கோபி, சிவகுமார், விற்பனையாளர் ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உடவை, வேட்டி, ஒரு கரும்பு, சர்க்கரை, பச்சரிசி வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு நமது உளுந்தூர்பேட்டை திமுக நகர கழக செயலாளரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் டேனியல் ராஜ் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். அதேபோல் நகரமன்ற உறுப்பினர்கள் அக்கா கலா சுந்தரமூர்த்தி அவர்களும் அக்கா மாலதி ராமலிங்கம் அவர்களும் திருநாவலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாரத பிரதமர் இலவச தொகுப்பு வீடு திட்டத்திலும், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்திலும், இலவச குடிநீர் இணைப்பு ஜல்ஜீவன் திட்டத்திலும் ஊழலை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பதூர் ஊராட்சியில் பாரத பிரதமரின் இலவச தொகுப்பு வீடு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் திட்டம் என அனைத்து திட்டத்திலும் திருநாவலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பதூர் ஊராட்சி செயலர் ஆகியோர் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதை கண்டித்தும் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருநாவலூர் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருநாவலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஒன்றிய தலைவர் பாலமுருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் அருள், மேலிட பார்வையாளர் ராஜ்குமார், மாவட்ட பொருளாளர் குமரவேல், மாவட்ட துணைத் தலைவர்கள் கஜேந்திரன், சரவணன், முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் முருகன்,
மாவட்ட அமைப்பு சாரா பிரிவு தலைவர் ஐயப்பன், கலை இலக்கிய கலாச்சார பிரிவு அணி தலைவர் சுந்தர்ராஜன், மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் சிவசக்தி, மாலினி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வீட்டை காணாம், ஏழுமலையின் வீட்டை காணாம், பதிவு இருக்க பதிவு இருக்க பதிவு இருக்க பதிவு இருக்க அரசு பதிவேட்டில் பதிவு இருக்க ஏழுமலை வீட்டை காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை உண்ணாவிரதம் முடிவு பண்ணியிருந்தோம். காவல்துறையினுடைய அதிகாரிகளுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப உண்ணாவிரதத்தை ஆர்ப்பாட்டமாக மாற்றிட்டோம். ஏன்னா காவல்துறையோடு பாரதிய ஜனதா கட்சி எப்பயும் அடைக்கின்றோம். பஞ்சாயத்தில் உள்ள தொகுப்பு வீடு பாரத பிரதமர் தொகுப்பு வீடு திட்டத்திலும் ஜல்ஜீவன் திட்டத்திலும் ஆட்சியர் பழனியில் மதுவிலக்கு, டிஎஸ்பி தலைமையிலான பனைமரம் ஏறும் தொழிலாளர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பைபாஸ் அருகே உள்ள மதுவிலக்கு காவல் நிலையத்தில் பழனி, நெய்க்காரப்பட்டி, பாப்பம்பட்டி, பாலசமுத்திரம், ஆயக்குடி, ஐயம்பாளையம் போன்ற பகுதிகளில் உள்ள பனைமரம் ஏறும் தொழிலாளர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய டிஎஸ்பி, பனை மற்றும் தென்னை மரத்திலிருந்து கள் இறக்குவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவருக்கு திருத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டு மதுவிலக்கு சட்டத்தின்படி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இந்த நிகழ்வில் காவல் ஆய்வாளர் லாவண்யா மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது பனை மரத்தின் நன்மைகளையும் கூறினார். பனை மரத்திலிருந்து எடுக்கப்படும் பதநீர், அதை கொண்டு காய்ச்சப்படும் கருப்பட்டி, கற்கண்டு, பனம்பழம், பனங்கிழங்கு என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டவை. முன்பெல்லாம் பஞ்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களின் சுவாச உறுப்புகளை பாதுகாக்க வாழைப்பழமும் பனங்கற்கண்டும் வழங்கப்படுவது வழக்கமாக இருந்துள்ளது. உடல் உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை அளிப்பது பதநீராகும். இவை தவிர பனை ஓலை, அதன் மட்டை, வேர் என பனைமரத்தின் அனைத்து பகுதிகளும் பயன்பாட்டிற்கு உரியனவாக இருப்பது இதன் சிறப்பாகும். கள் இறக்குவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று கூறினர். இது வந்து போதை பொருளா, அப்படி போதை பொருளா இருந்தால் எந்த வகையான போதை பொருள்? மூணாவது, இந்த போதை பொருள் மூலமாக மனித உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமா? நாலாவது கேள்வி, எந்த வகையான தாவரத்தை சார்ந்தது? எந்த வகையான தாவரம்? இந்த 4 கொஸ்டின் போதும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிழங்கோ அதோட சார்ந்த செடிகளும் இல்லை வாங்கல சார், நம்ம வண்டியில் வச்சுருக்கோம். போகும்போது டயத்தெல்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டுட்டு அனுப்பிச்சு விடுங்க. ஃபோன் நம்பரோட எல்லாத்தையும் வாங்க.